தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்தி சுருக்கம். மாவோயிஸ்ட் போல பேசி மொத்தமா தடுத்துட்டாரு. ராகுலை வெளுத்த மோடி. ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூர் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். ராகுலை கடுமையாக தாக்கி பேசினார். அவர் கூறியது, காங்கிரசுக்கும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிக்கும் வளர்ச்சியை கொண்டு வருவதற்கான அடிப்படை கூட தெரியவில்லை. ஜார்க்கண்ட் கனிம வளம் நிறைந்த மாநிலம், ஆனாலும் இங்கு வறுமை அதிகம் உள்ளது. காங்கிரஸ், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினர் கருப்பு பணத்தை குவித்துவிட்டு மக்களை ஏழைகளாக்கிவிட்டனர். காங்கிரஸ், JMM, RJD போன்ற கட்சிகள் கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் எல்லாம் ஜார்க்கண்டை கொள்ளையடித்தன. காங்கிரஸ் தான் ஊழலில் தாயாக விளங்குகிறது. 2G நிலக்கரியில் முறைகேடு செய்து ஊழலில் சாதனை படைத்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கு தொழில் வளம் அவசியம் என்பது உலகத்துக்கே தெரியும். ஆனால் தொழில் முனைவோர்களை தேச விரோதிகளாக காங்கிரஸ் கருதுகிறது. அதனால் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் தொழில் முதலீடுகள் செய்ய பல நிறுவனங்கள் தயங்குகின்றன. காங்கிரஸ் கட்சியின் இளவரசர் மாவோயிஸ்டுகளைப் போல பேசி ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு வரும் தொழில் முதலீடுகளை தடுக்கிறார். குடும்ப கட்சிகள் நாட்டையே தங்கள் சொத்தாக கருதுகின்றன. இளவரசர் ராகுல் வயநாட்டிலிருந்து ரேபரேலிக்கு ஓடிவிட்டார். கேட்டால் இது என் அம்மா தொகுதி, அதனால் வந்தேன் என்கிறார் என மோடி பேசினார். ராகுல் முதல் ராஜ்நாத் வரை களத்தில் ஸ்டார் வேட்பாளர்கள். நாளை 5ஆம் கட்ட தேர்தல். 543 தொகுதிகளுக்கு 7 கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடந்து வருகிறது. இதுவரை 379 தொகுதிகளுக்கு 4 கட்ட ஓட்டுப்பதிவு முடிந்துவிட்டது. 5ஆம் கட்ட ஓட்டுப்பதிவு நாளை நடக்கிறது. 6 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்கள் என 49 தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்கிறது. மொத்தம் 695 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இது தவிர ஒடிசாவில் 35 தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட சட்டசபை தேர்தலும் நாளை நடக்க உள்ளது. ஓட்டுச்சாவடிகளுக்கு மின்னணு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டு பலத்த பாதுகாப்பு போட்டுள்ளது. காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை ஓட்டுப்பதிவு நடைபெற உள்ளது. ரேபரேலி தொகுதியில் ராகுல் போட்டியிடுகிறார். அமேதியில் காங்கிரஸ் சார்பில் KL சர்மா, பாரதிய ஜனதாவில் ஸ்மிருதி இரானி, மும்பை வடக்கில் பியூஷ் கோயல், UP லக்னோவில் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பல VVIPக்கள் நாளை நடக்கும் தேர்தலில் களத்தில் உள்ளனர். 6ஆம் கட்ட தேர்தல் மே 25, 7ஆம் கட்ட தேர்தல் ஜூன் 1 நடக்க உள்ளது. ஜூன் 4 ஓட்டுகள் எண்ணப்பட்டு ரிசல்ட் அறிவிக்கப்பட உள்ளன. சவால் விட்டு சென்ற கெஜ்ரி தடுத்து நிறுத்தியது போலீஸ். ஆம் ஆத்மியினர் தொடர்ந்து கைது செய்யப்படுவதாக கூறி பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் நேற்று அறிவித்தார். டெல்லி போலீசார் அனுமதி மறுத்தனர். தடையை மீறி கெஜ்ரிவால் தலைமையில் ஆம் ஆத்மி அமைச்சர்கள், MP, MLAக்கள் உட்பட 500 பேர் இன்று பேரணியாக கிளம்பினர். பாஜக தலைமை அலுவலகம் முன்பு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. டெல்லி மெட்ரோ ரயில் நிலையம் மூடப்பட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. ஆம் ஆத்மி அலுவலகத்திற்கு வெளியே 144 தடை உத்தரவு போடப்பட்டது. பேரணி கிளம்பிய ஆம் ஆத்மி கட்சியினரை தடுப்புகள் அமைத்து போலீசார் வாசலிலேயே தடுத்தனர். தடுப்புகளை மீறினால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர். கட்சி அலுவலகத்தில் குவிந்த ஆம் ஆத்மியினர் பாஜகவை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். பாஜகவும் பிரதமர் மோடியும் ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் அனைவரையும் ஒவ்வொருவராக சிறையில் அடைக்கிறார்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள். அவர்களால் 24 மணி நேரம் மின்சாரம், நல்ல கல்வி வழங்க முடியாது. அதனால்தான் ஆம் ஆத்மி கட்சியை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறார்கள் என ஆம் ஆத்மி அமைச்சர் அதிஷி கூறினார். ஆம் ஆத்மி MLA துர்கேஷ் பதக் கூறுகையில், எங்கள் தலைவர்கள் ஒருவர் பின் ஒருவராக தினமும் கைது செய்யப்படுகிறார்கள். எங்கள் அனைவரையும் கைது செய்யட்டும் என காத்திருந்தோம். அரை மணி நேரம் ஆனாலும் யாரும் கைது செய்யப்பட என்றார். பாரதிய ஜனதா ஆட்சி மறுபடியும் எதுக்கு? அண்ணாமலை உடைத்த ரகசியம். டெல்லியில் உள்ள கேரள மக்கள் ஏற்பாடு செய்த லோக்சபா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை பேசினார். வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டு விட்டது. பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது முறை ஆட்சிக்கு வரும் என்பதும் உறுதி செய்யப்பட்டுவிட்டது. இப்ப குறிப்பாக நம்முடைய டெல்லி பிரதேசம் உட்பட, மும்பை உட்பட முக்கியமான சில பகுதிகள் எல்லாம் கடைசி 2-3 கட்ட தேர்தல் இருக்கின்றோம். உதாரணத்திற்கு நாளை 20ஆம் தேதி நம்முடைய 5வது கட்ட தேர்தல் நடக்க இருக்கிறது. 25ஆம் தேதி 6வது கட்டம், ஜூன் 1ஆம் தேதி 7வது கட்டம். இன்னும் 163 தொகுதிகளில் தேர்தல் நடக்க இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். எப்பொழுதுமே ஆரம்பமும் கடைசியும் முக்கியம் என்று சொல்வார். தேர்தல் ஆரம்பிக்கும் பொழுது தமிழகம் உட்பட, கேரளா உட்பட நம்முடைய பகுதியில் தேர்தல் ஆரம்பித்தது ஏப்ரல் 19ஆம் தேதி. அதன் பிறகு 2வது கட்டம் எல்லாம்
ஆரம்பித்த பொழுது எல்லோருக்கும் பெரிய உற்சாகம். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும், 400 வரும் என்று மக்கள் நம்பிக்கையோடு வாக்களித்தார். அதே போல தேர்தலுடைய கடைசி 3 கட்டமும் கூட மக்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று வாக்களிக்க இருக்கின்றார். இந்த 2 கட்டமும் முக்கியம். ஒரு தேர்தலில் பார்த்தீங்கன்னா in every election the starting of the elections and the ending of the elections both are very important. April 19 when Tamil Nadu, Kerala, when the first 2 phases, when our southern Indian states voted, everybody voted with the confidence that BJP will get 400. In the last phase of election, starting from tomorrow, 20th, 25th and June 1, last 3 phases, close to 163 constituencies are going for election. They are voting with the confidence that BJP has come to power. இந்த 2 மிக முக்கியம். டெல்லி உட்பட நீங்கள் எல்லாமே 25ஆம் தேதிக்காக காத்திருக்கிறீர்கள். முக்கியமான தலைவர்கள் இங்கே பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய ராஜசேகரன் ஐயா அவர்கள், நம்முடைய கேரளா மாநிலத்தை சார்ந்த எல்லா தலைவர்களும், அல்போன்ஸ் ஐயா எல்லாம் பேசியிருக்கிறார். நான் ஒரு 2-3 கருத்துக்களை மட்டும் உங்களிடம் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. எதற்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும்? இந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல வேண்டும். எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அருமை சகோதர சகோதரிகளை, நாம் இந்தியாவை திரும்பி பார்க்கும் பொழுது காங்கிரஸை பொறுத்தவரை 1952 என்ன சொன்னாங்களோ அதே தான் இன்னைக்கு சொல்றாங்க. வறுமையை ஒழிப்போம், கரிபி கட்டாவும் சொன்னாங்க. வறுமையை ஒழித்து விடுவோம் என்று 1952 தேர்தலில் காங்கிரஸ் தேர்தலை சந்திச்சாங்க. 57 அதே தான் சொன்னாங்க, 60 காலகட்டத்தில் அதே தான் சொன்னாங்க, 72 அதே தான் சொன்னாங்க, 76 அதே தான் சொன்னாங்க, 84 தான் சொன்னாங்க. எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தார்களோ வறுமையை ஒழித்து விடுவோம் என்று சொன்னார். 2014 மோடி அவர்கள் வந்த பிறகுதான் உண்மையாலுமே நம்முடைய நாட்டில் வறுமையை ஒழிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்திருக்கிறார். சிலந்தி ஆற்றில் தடுப்பணை, கேரளாவால் அடுத்த ஆபத்து, பகீர் கிளப்பிய பழனிசாமி. அமராவதி அணை மூலம் திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் உள்ள 55,000 ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெறுகிறது. அமராவதி ஆற்றை நம்பி 110 குடிநீர் திட்டங்களும் செயல்படுகின்றன. இந்த நிலையில் அமராவதி அணைக்கு வரும் துணை நதிகளில் ஒன்றான சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரளா தடுப்பணை கட்டுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அதிர்ச்சி கிளப்பியுள்ளார். இந்த விவகாரத்தில் திமுகவை கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அவர் கூறியிருப்பது: தேர்தல் கூட்டணி ஆதாயத்துக்காக கள்ள மௌனம் சாதித்து தமிழகத்தின் நதிநீர் உரிமைகளை மொத்தமாக அண்டை மாநிலங்களுக்கு அடகு வைத்துக் கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். அவரது நிர்வாக திறனற்ற ஆட்சியில் பாலாற்றின் குறுக்கே ஆந்திரா பல தடுப்பணைகளை கட்டியது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்ட முயற்சித்து வருகிறது. இப்போது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் பெருகுடா என்ற இடத்தில் சிலந்தியாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி அமராவதி அணைக்கு வரும் நீரை தடுக்க கேரள கம்யூனிஸ்ட் அரசு முயற்சிக்கிறது. இதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனியாவது விடியா திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலின் தூக்கத்திலிருந்து விடுபட்டு தமிழக உரிமைகளை நிலைநாட்ட உடனடியாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்த இலங்கை மீனவர்கள் 7 பேர் கைது. இந்திய கடல் பகுதியில் கடலோர காவல் படையினர் வைபவ் கப்பல் மூலம் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரியிலிருந்து 70 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இலங்கை படகை சுற்றி வளைத்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்துக் கொண்டிருந்த இலங்கை கொடைப்பகுதியைச் சேர்ந்த 7 மீனவர்களை கைது செய்தனர். அவர்களை தூத்துக்குடி தருவைக்குளம் பகுதியில் உள்ள மீன்பிடி துறைமுகத்துக்கு அழைத்து வந்து விசாரித்தனர். காற்றின் திசை மாறுபாடு காரணமாக எல்லை தாண்டி வந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். இருப்பினும் அவர்களிடம் கியூ பிரிவு போலீசார், மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் சுங்க இலாகா அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். பால்கனியில் தவறி விழுந்த குழந்தையின் தாய் எடுத்த விபரீத முடிவு. சென்னை ஆவடி திருமுல்லைவாயிலைச் சேர்ந்தவர்கள் வெங்கடேஷ், ரம்யா தம்பதி. அபார்ட்மெண்ட்டில் வசித்த இவர்களின் 7 மாத பெண் குழந்தை ஏப்ரல் 28 வீட்டு பால்கனியிலிருந்து தவறி விழுந்தது. தகர ஷீட்டில் தத்தளித்த குழந்தையின் அழுகுரல் கேட்டு அக்கம் பக்கத்தினர் போராடி மீட்டனர். குழந்தையை மீட்கும் காட்சிகள் சோஷியல் மீடியாவில் வைரலானது. அப்போது தாய் ரம்யா குறித்து கமெண்ட்ஸ் பக்கத்தில் பலரும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததால் ரம்யா சில நாட்களாகவே மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்காக ரம்யா சிகிச்சையும் எடுத்துள்ளார். தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருந்ததால் ரம்யா தனது சொந்த ஊரான கோவை காரமடைக்கு குடும்பத்துடன் வந்துள்ளார். இந்த சூழலில் நேற்று மாலை வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தனியாக இருந்த ரம்யா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சம்பவம் குறித்து காரமடை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ரம்யாவுக்கு வயது 33.
4 வயதில் ஒரு பையனும் இருக்கிறான். 2 பிஞ்சு குழந்தைகளை ரம்யா விட்டு சென்றதால் ஒட்டுமொத்த குடும்பமே சோகத்தில் உள்ளது. திருப்பதியில் குவியும் பக்தர்கள் 30 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கோடை விடுமுறையொட்டி நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வைகுண்டம் காத்திருப்பு அறையில் அனைத்து அறைகளும் நிரம்பியதால் பக்தர்கள் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வரிசையில் காத்திருந்தனர். எந்தவித டிக்கெட்டும் இல்லாமல் நேரடி தரிசனத்துக்கு வந்த பக்தர்கள் 30 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். 300 ரூபாய் டிக்கெட் பெற்றவர்கள் 4 மணி நேரமும், இலவச நேர ஒதுக்கீடு டிக்கெட் பெற்றவர்கள் 7 மணி நேரமும் காத்திருந்து ஏழுமலையானை தரிசித்தனர்.